Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி சிக்கன் கிரேவி. ரொம்ப ஈஸி, டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பரோட்டா, ஒயிட் ரைஸ், கர்ட் ரைஸ், எல்லா சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா போகும். ப்ரிப்பரேஷன் ரொம்ப பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 400 கிராம்ஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன். எல்லா லெக் பீஸு, பிரஸ்ட் பீஸ் எல்லாமே இருக்குது. இதை நல்லா கழுவிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, ஒரு 1/2 கப்பு தயிர் போட்டிருக்கேன், ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மினிமம் 1 ஹவர் நம்ம ஊற விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கனை மினிமம் 1 ஹவர் ஊற விடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாள் கூட ஊற வச்சு நம்ம குக் பண்ணலாம். நல்லா எல்லா ஃப்ளேவர்ஸும் இறங்கியிருக்கும், சிக்கனும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இது நல்லா ஊறட்டும். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பிரிஞ்சி இலை 2 போட்டிருக்கேன், 2 கிராம்பு, ஒரு பட்டை போட்டிருக்கேன். இது பொரிஞ்சோன்னே நம்ம ஆனியன் போட்டு நிறம் மாறுற வரைக்கும் வதக்கணும். ஆனியன் போட்டாச்சு, கருவேப்பிலை, கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட ராஸ்மெல்லும் போகணும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் கீராமல் போட்டிருக்கேன், எனக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும் வந்தால் போதும். ஒரு தக்காளி, நாட்டு தக்காளி போட்டு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இது நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். நீங்கள் கீரி போட்டுக்கிறதுனாலும் நறுக்கி போட்டுக்கிறதுனாலும் பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எண்ணெயில் அந்த மாதிரி வதங்குறப்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே வெங்காயத்தோடு போட்டோன்னா முழுசாக போடுறப்ப வெடிக்கும். அதனால் நான் தக்காளி போடுறப்ப ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரம் வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா எது வேணால் போட்டுக்கலாம். இதை சும்மா ஒரு தடவை கலந்து விடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை போட்டிருக்கோம். மிளகாத்தூளை போட்டு நம்ம ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருந்தோன்னா நிறம் மாறிடும். அதனால் சும்மா ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம இந்த சிக்கனை ஆட் பண்ணிடணும். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கொதி வந்தோடனே நம்ம சின்ன ஃப்ளேமில் சிம்மில் வச்சு மூடி இடையில நம்ம கிளறி விடணும். இந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலே இது சிக்கன் வேகணும். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு தண்ணி விட வேண்டாம் எடுத்த உடனே. இப்போ கொதி வந்தோன்னே நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும். இப்போ நான் ஹையில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிடலாம். இடையில நம்ம கிளறி விடணும். 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணணும் சிக்கனை. இடையில நம்ம கிளறி விடணும் சிக்கனை மூடி போட்டதை. ஏன்னா ஒரு சைடாகவே இருக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ வாட்டர் வந்திருக்குன்னு. நம்ம வாட்டர் எதுவும் விடலை, சிக்கனில் உள்ள வாட்டரே வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுத்து 10 மினிட்ஸ் நம்ம சிம்லேயே வச்சு குக் பண்ணலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விடாமல் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இதை நம்ம லைட்டாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப நம்ம பெப்பரை வறுத்தோம் அப்படின்னா கசப்பு சுவை வந்துடும். ஸோ அந்த சோம்போட நிறம் லைட்டாக மாறினா போதும். சிம்லேயே வச்சு நம்ம இதை வறுத்து எடுத்துகிட்டு நைஸாக பொடி பண்ணிக்கணும். பெப்பரும் சோம்பும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இது ட்ரை ரோஸ்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் சோம்பு பவுடர் ரெடி. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு 4-5 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் வாட்டர் விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். கோகோனட் பேஸ்ட் ரெடி.
இப்போ நம்ம சிக்கனை மூடி வச்சு குக் பண்ணி 10 மினிட்ஸ் ஆகுது. நம்ம வாட்டரே விடலை, அந்த சிக்கனில் உள்ள வாட்டர்லேயே தான் இது குக் ஆகிட்டுருக்கு. அகைன் நம்ம கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்கலாம் சிம்லேயே. இடையில நம்ம கிளறி விடணும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. டோட்டலாக நம்ம மூடி போட்டு 25 மினிட்ஸ் வேக வச்சுருக்கோம். சிக்கன் பாருங்கள் எப்படி நல்லா வெந்துடுச்சு. இந்த போன்லேருந்து இந்த சதர் பகுதியெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இருந்தாலே நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர், சோம்பு பொடி அண்ட் தேங்காய் பேஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 1 மினிட் நம்ம வதக்கி விடலாம். பெப்பர் பவுடர், தேங்காய் விழுது சேர்த்தாச்சு. இதை நம்ம நல்லா இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. ஒரு 1 மினிட் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். சால்ட் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க. சால்ட்டு காரம் கொஞ்சம் பத்தலைன்னா பெப்பர் பொடி கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் செக் பண்ணிட்டு எல்லாமே நல்லா இருக்குது. இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். 1/2 கப் ஹாட் வாட்டர் விட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் செமி கிரேவியாக தான் எடுக்க போகிறேன். இப்போ இது நம்ம வாட்டர் விட்டாச்சு, உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 5 மினிட்ஸ் ஆகுது. இப்போ வந்து தேங்காய், பெப்பர், சோம்பு எல்லாத்தோட ராஸ்மெல்லும் போயிடுச்சு. எனக்கு வந்து இந்த செமி கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுன்றதுனால நான் இந்த அளவு கிரேவி பார்த்திங்கன்னா தெரியும் திக்காக இருக்குது. நான் இது வந்து சப்பாத்திக்காக நான் ரெடி பண்ணுறேன். ஸோ நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டு. அருமையான சுவையில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம டேஸ்டியான ஹைஜீனிக்கான முறையில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஒரு 1/2 அன் ஹவர் மெனக்கட்டோம்னா போதும். இப்போல்லாம் வந்து சிக்கன்லாம் நல்ல பேக்கிங்லேயே குவாலிட்டியான சிக்கன்ஸ் கிடைக்கிது. நம்ம அதை வாங்கி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக வீட்டிலே ரெடி பண்ணலாம். உப்பு காரம் எல்லாம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக பண்ணுறாங்க. கெட்டுப்போன சிக்கன்லாம் வச்சு கூட சம் ஹோட்டல்ஸில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வீட்டிலே முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி செஞ்சு சாப்பிட ட்ரை பண்ணலாம். எப்போயாவது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுன்றது ஓகே, எப்போவும் சாப்பிடாதீங்க. ஹெல்த்துக்கு நல்லதில்லை அவ்வளோ காரம், எண்ணெய், மசாலாலாம். நம்ம வீட்டிலே இது மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.